சார் வணக்கம். வணக்கம். ஆர்கே கன்வென்ஷனல் ஹால் மயிலாப்பூர் அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் தான் முதல்ல வந்து கண்ணு முன்னாடி வர்றது நீங்கள் தான். ஸோ எனக்கு உங்களுடைய இதை நோக்கின பயணம் அப்படிங்கிறதுல இருந்து எனக்கு உங்களோட அறிமுகம். எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு சாரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கு சார். நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. ஒரு சாதாரண அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் லோயல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு 5 சகோதரர்கள் 2 சகோதரிகள் அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு ஜீவனம் தான். சாதாரணமாக தான் எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டு அப்பா வந்து ஒரு நல்ல இசைக்கலைஞர். ஆனாலும் அவர் ரொம்ப பரிமிழக்கலை. அவர் சில கிளாஸஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு சின்ன ஊர் கிருஷ்ணகிரின்ற ஒரு இடத்துல இருந்ததுனால அவர் சொன்னார், நீங்களாம் யாரும் சங்கீதத்துக்கு ஜாஸ்தி வராதுங்க, இதில் அதிக அட்ராக்ஷனோ அதில் இதுவோ கிடையாது, ஊதியமோ கிடையாது, நீங்கள் படிக்க போங்கன்ட்டு எங்களை எல்லாம் படிக்க வச்சேன். நானும் போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா படித்து முன்னு வந்தோம். அதனும் எனக்கு சின்ன பிறந்த மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு எல்லாரும் சினிமாவுக்கோ இல்லை வேற எங்கேயாவது போகிற சமயத்தில் நான் மியூசிக்கு போவேன். ரேடியோவில் கேட்குறது கூட மியூசிக்காக தான் இருந்தது. அது சும்மா அவ்வளோதான வழியே நார்மலாக இது அப்படின்றதுக்காக. பட் இது நியர் ஃபேமிலியில் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இந்த மாதிரி தான் ஒரு எல்லார் லைஃப்பும் அப்படி அமையிறது. ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டாக ஒன்றும் நடக்கலை. நானும் ஒரு வேலையில் வந்தேன், எல்லாம் ஒரு மாதிரி நல்லா நடந்தது. நல்ல வேலை மெட்ராஸில் இந்த மயிலாப்பூரில் இந்த சென்டர்லேருந்து வீடும் பக்கமாகவும் ஆஃபீஸும் எனக்கு ஒரு மாதிரி அமைஞ்சது. ஒரு நாள் எனக்கு தோணித்து, இப்படியே பணம்னு பின்னாலேயே ஓடின்னு இருந்தோம்னாக்கா அப்புறம் நமக்கு வேண்டிய ஆசை எப்படி வரும், இது பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு, அது ஏதோ ஒரு கடவுளோட செயல் தான் நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஆட்டம் இருந்தது. அதாவது 95ல் இந்த இடத்துக்கு வாங்கினேன் நான். அந்த இடத்த அப்போ நான் இது பண்ணப்போ இது ஒரு மல்டிநேஷ்னல் ஆஃபீஸ் எப்படிமோ அது போல் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக. அப்போயே 95ல் ஒரு 20 கம்ப்யூட்டர் இந்த இடத்துல இருந்தது. அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா அதுலேயும் ஒரு சுணக்கம் வந்தது கொஞ்சம் போக போக இது விஷயங்கள் அப்படின்ட்டு. அப்போ தான் தோணித்து, அந்த 2010க்குள்ள ஆரம்பத்தில் தான் நினச்சேன், சரி இது எல்லாம் போகிறோம் அப்படின்ட்டு. என்னோடய நண்பர் இருக்கார், அவரை வச்சு இதை கம்ப்ளீட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஆடிட்டோரியமாக பண்ணிடலாம், எனக்கு இதுதான் வேணும், நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணி கொடுத்தேன், இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னதை வச்சுட்டு அவர் பண்ணி கொடுத்த இடம் தான் இது. இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இது. இன்னும் இந்த இடமே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னோடய ஆஃபீஸை குறிக்கின்றேன். அது குறுக்கினது எதுக்குன்னாக்கா அதிலேருந்து ஸ்லோவாக வெளியே வந்துடும். ஒரேடியாக வெளியே வர முடியல என்னால். அவங்கள விட்டு இதை பண்ணிட்டு என்னோடய ஸ்லோவாக இது. ஆனாலும் இந்த இடத்த பிக்கப் ஆகுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நான் வாரத்துக்கு ஒரு 2-3 நடந்தால் போகிறோன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் நான் ஆரம்பித்த முதல்லையே பிகேமே டாக் ஆஃப் த டவுன். எனக்கு இதனோட செட்டப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இங்கே இருக்கிற ஒளி அமைப்பு ரொம்ப பேர் இருந்தது. நிறைய பேருக்கு வந்து இது பண்ண சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இது எனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால என்னோடய இன்ட்ரெஸ்ட்டே மியூசிக் தான் அப்படின்னு பண்ணணுன்ட்டும். மற்ற சமயத்தில் ஏதோ ஒரு கார்ப்பரேட் மீட்டிங்ஸ் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கார்ப்பரேட் மீட்டிங் ஒன்றும் ஜாஸ்தி வரல, மியூசிக்காக இது வந்தது. அப்படியே கொஞ்சமாக எனக்கு மெட்ராஸில் இவ்வளோ நல்லா இருந்தாலும் ஒரு சீசன் டயத்தில் நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு தெரியும், அப்போ தான் மேக்ஸிமம் நடக்கிறதுன்ட்டு அத்தனை ஹால்ஸ் கிடையாது. இருக்கிற இடங்கள் எப்படி இருக்குன்னாக்கா ஒரு முக்கியமான 4-5 இடங்களை விட்டுட்டு ஒரு கல்யாண மண்டபம் இல்லை ஒரு பெரிய ஹால் அந்த மாதிரி இடத்துல பண்ணுவாங்க. அந்த இடத்துலலாம் அந்த எக்கோவும் அந்த ஒளி அமைப்பு சரியாக இருக்காது. அதனால் எல்லாரோட பார்வையும் இந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தது. அதை நான் உபயோகப்படுத்திட்டேன். அதே சமயத்தில் இந்த கலை எல்லாருக்கும் பரவணும் அப்படின்றதுனால இதை நான் கமர்ஷியலாகவே பார்க்கல. நான் எல்லாருக்கும் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுன்றதுனால 2010 ஆரம்பித்ததுலேருந்து இது வந்து என்னோட செயல் இல்லை, யாரோ நம்மளை ஆட்டி வைக்கிறாங்களோ ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு அது பாட்டிக்கு போயின்ட்டுருக்கேன். இதை பற்றி இன்னும் பேசுவோம். நிச்சயமாக சார். எனக்கு இந்த இடத்துல வந்து
இத்தனை பேரும் உட்கார முடிஞ்சு நீங்கள் பல நேரங்களில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க. பெரிய பெரிய இடங்கள்லேயே அது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும்போது அது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த கம்ஃபர்ட்டும் கொடுத்து தேவைப்படுறவங்களுக்கு பண்ணுறதுங்கிறது வந்து இதை எப்படி நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே வந்து பாடுறதை நாங்கள் பார்த்துட்டு வரேன். என்னோடய தோழிகளுடைய பெண் குழந்தைங்களே இங்கே வந்து அரங்கேற்றம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்க, எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இப்போது எப்பயுமே நம்ம என்ன சொல்லணும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறப்படி இந்த சீன் இப்போ இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். எங்கள் காலத்தில் ஒரு மாதிரி இருந்தது. என்னை கேட்டால் நான் சின்னப்போ இருந்தபடி இல்லைன்னு சொல்லுவேன், எங்கள் அப்பாவை கேட்டால் அவர் சின்னப்போ இல்லாத அப்படின்ட்டு. இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் அப்படி தான் நடந்துன்னு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று வந்து இந்த கலைகள் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வெறுக்கணும்னாக்க ஜனங்களுக்கு அவங்க எப்படி ஒரு கோயிலுக்கோ ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கோ போகிறப்போ எப்படி ஃப்ரீயாக போகிறாங்களோ ஒரு சபாவுக்கும் அது போல் வரணும். நீ இங்கே மெம்பர்ஷிப் கொடுத்தா தான் இந்த சபாவில் மெம்பர் ஆக முடியும், இல்லைனாக்கா நீ டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே வர முடியும் அப்படின்றது நான் பண்ணக்கூடாதுன்ட்டு ஆரம்பத்திலேருந்தே வச்சுட்டேன் நான். இதுக்கு எனக்கு சரிப்பட்ட வரவங்கள தான் நான் இங்கே கூப்பிட ஆரம்பித்தேன் நான் அப்படின்றதுக்காகன்ட்டு. அதனால் பெரிய ஆளுங்களும் இங்கே வந்து பாடுறாங்க. ஆனால் அவங்க பாடுறப்போ நான் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தான் செய்ய ஆகணும், அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் மற்ற இடங்களில் கொடுக்குற அளவு என்னால் கொடுக்க முடியாது. அவங்களும் அது பெரிய பொருட்படுத்தாமல் இங்கே பாடிட்டு தான் இருக்காங்க. 15 வருஷமாக இங்கே பாடாத ஆளே இல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ எதுக்காக இது பண்ணுறோன்னாக்கா, இந்த யங்ஸ்டர்ஸில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவங்களோட ஐக்கியூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். அதே போல் இசையிலும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள், அந்த சில்ட்ரன் ஒரு முறை சொல்லி கொடுத்தா கற்பூரம் மாவட்டம் பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி அண்டு கேஜெட்ஸை வைக்கிறதுனால ஒரு பாட்டு அந்த காலத்தில் நிஜமாகவே சொல்லுவாங்க, ஒரு நல்ல பாட்டு, ஒரு தியாகராஜ கிருத்தி நீங்கள் நல்லதாக எடுத்துட்டு ஒரு பஞ்சரத்னத்தில் ஒரு கிருத்தி நீங்கள் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னாக்கா 3லேருந்து 6 மாதம் ஆகும் ஒரு பாட்டு கற்றுக்கிறதுக்கு. அப்படின்னாக்கா அவங்க எவ்வளோ கற்றுக்க முடியும்? ஒரு 10 வருஷத்தில் யோசனை பண்ணிங்க. அதுதான் குருகுல வாசம்னு சொல்லிட்டு அவருக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ சொல்லி கொடுத்துட்டு அதாக இருந்ததுனால அவனால் அதிகம் கற்றுக்கவே முடியாமல் போயிடுது. தெரிஞ்சவங்க குறைச்சலாக இருந்தாங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க குறைச்சல், அவங்களுக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுக்கலன்ட்டு அந்த பெரிய தன்மையும் இல்லாமல் கூட சில இடங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அது ரெடியானால் அவங்கள கச்சேரிக்கும் அனுப்ப மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது, வேரியஸ் அதர் திங்ஸ் இருக்குது. ஒரே சமயத்தில் 4 குருக்கிட்ட கற்றுக்குறாங்க. ஒரு நாள் திங்களில் ஒரு நாளைக்கு இதுனாக்கா அவர் வீக்லி 2 கிளாஸ்ன்றாங்க. சரி, உங்கள்கிட்ட 2 கிளாஸ் 2 வந்துட்டு. அதனால் அவங்க ஒரு 10 வருஷத்தில் அவங்க கற்றுன்றதை இப்போ 1 வருஷம் 2 வருஷத்தில் அதுவும் இவங்களோட ஐக்கியூ நல்லா இருக்குதுன்னா சட்டுன்னு பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட மனோதர்மத்தை சில சமயத்தில் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்றது. இந்த மெச்சூரிட்டி இருக்கிற குழந்தைங்களை என்னை வந்து அப்ரோச் பண்ணி, சார் இப்படி தான் பாடியிருக்கேன், இதுதான் என்னோடய லிங்க் பாருங்கன்னு சொன்னதுமே, தென் இட் பிகம்ஸ் மை டியூட்டி. ஐ லுக் அட் ஃப்ரம் தி ஆங்கிள் ஆஃப் த ஃபாதர் ஆர் த குரு. அவங்க என்ன, இவங்களுக்கு எங்கேயோ பாட இடம் கிடைக்கணுமே. இப்போ நம்ம குழந்தைகள் நல்லா பாடினா ஒரு இடம் கொடுக்கலன்னாக்கா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பாக நான் ஒரு கான்சர்ட் கொடுத்துருவேன். உங்களுக்கு தெரியும், இங்கே நடக்கிற ஒவ்வொரு கான்சர்ட்டும் வெப்ரிலே ஆகுது. அதாவது எல்லாருமே எல்லா இடத்துலேருந்தும். இது வந்து நான் தான் முதல்ல இந்த ஏரியாவில் கர்நாடிக் மியூசிக்கில் ஃபஸ்ட்டு வெப்ரிலே பண்ண ஆரம்பித்தவன் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஐ எம் த ஃபர்ஸ்ட் டு ஹேவ் ஸ்டார்டட். ஐ ஸ்டார்டட் இன் 2011. அப்போ இருந்து எல்லா கச்சேரிகளும் வெப்ரிலே பண்ண ஆரம்பித்தேன் நான் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் இங்கே பாடுற குழந்தைங்க வந்து எல்லோரும் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இதனோட நம்பர் ஆஃப் ரசிகாஸ் குறைச்சலாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் சேர்ந்து பார்க்குறப்போ தட் இஸ் அ குவாய்ட் அ பிட். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு கலைகளுக்கு அப்படி தானே ரொம்ப பெரிய ஒரு கிரிக்கெட்டோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய இது வருதே ஒழிய மொத்த கலைகளுக்கோ ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. இதில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க தானே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ
இவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற பல முன்னணி பாடகர்கள் இங்கே சாதாரணமாக பாடி 15 வருஷத்தில் பெரிய லெவலுக்கு வந்தவங்க அதில். அதனால் அவங்க இன்றைக்கி கூட நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வந்து பாடுறதுக்கு ரெடியாக அவங்க பெரிய இதானதுனால நானும் அவங்கள ஒன்றும் அதிகம் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன பாட முடியுமா அப்படின்னு, என்ன சார் நான் கண்டிப்பாக பாடுறேன், இல்லை இந்த சமயத்தில் அடுத்து வரப்படணும் அப்படின்ட்டு வி கீப் தட் ரிலேஷன்ஸு. எல்லாரோடையும் சகஜமாக போய் நான் பேசுவேன். என்ன யாராவது வந்து பார்த்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்களோட உட்காந்துட்டு கூப்பிட்டு, சில பேர் ஆர்வக்கோராக சீக்கிரமே வந்து மேடை ஏறணும்னு பாடுவாங்க. இது வந்து உங்களுக்கும் தப்பு எனக்கும் தப்பு, என்ன நான் பண்ணுறதும் தப்பு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் பாட முடியும். அதர்வைஸ் நீங்கள் கெட் ரெடி, இன்னொரு வருஷம் சின்ன குழந்தை தானே, நல்லா பாடிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணுவேன் நான். இப்போது நீங்கள் அந்த சில உணவு இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு மாதிரி ஒரு சின்ன எப்படி பண்ணீங்க அப்படின்னாக்கா, இது வெரி எசென்ஷியல். எனக்கு சீசன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா காத்தால 10 மணிலேருந்து சாயங்காலம் 9 வரைக்கும் நடக்குது. டெய்லி 7-8 கச்சேரிகள் நடக்கும். காலையிலலாம் சில ஜூனியர்ஸும் ஈவினிங் போக போக சீனியர்ஸும் அப்படின்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. சில பேர் இந்த இடத்த ஃபுல்லாக 1 டேவாக எடுத்துட்டு அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துவாங்க. அதனால டீச்சர்ஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ட்ரெயினர்ஸ்? இல்லை அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. ஒரு குருனாக்கா அவர் கீழே ஒரு 40-50 பேர் கற்றுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. அதில் கிட்டத்தட்ட 50% ஃபாரினில் இருப்பாங்க, சில பேர் இங்கே இருப்பாங்க. இவங்களை எல்லாம் வந்து என்ன கேட்டால் என்னால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் யார் நல்லா இருக்கா உங்களை ஒருத்தர், ஏன்னா இத்தனை பேரும் எனக்கு தெரியுமே, அத்தனை பேரும் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபுல் டே எடுத்துட்டுருவாங்க, வாடகைக்கு எடுத்துட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 4-5 மணி நேரம் வரிசையாக நடந்ததுன்னா நடுவில் உங்களுக்கு காஃபி டீ வேண்டி இருக்குது. இது இதுக்காக வெளியே போனோம்னாக்கா இது எல்லாமே இந்த செட்டப்பே களைஞ்சி போயிடும். ஸோ அதனால் அதுக்கு உண்டானதை யோசனை பண்ணி தான் அது தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இது வச்சுருக்கேன். அது எல்லாருமே ரொம்ப விரும்புகிறாங்க அது இது பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபுல் டே அவங்க பண்ணுறவங்களுக்கு இங்கேயே காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாமே நடக்கிறது. அவங்களும் அவங்களோட காரியத்தை இது பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணி கொடுத்துடணும். வெப்ரிலேவும் நடக்கிறது, எல்லோரும் பார்க்குறதுனால தே ஆர் வெரி ஹாப்பி. அப்போ என்ன ஆகுது, இந்த சில்ட்ரன் எவ்ரி இயர் லுக் ஃபார்வர்டு, நாங்கள் வர்றோம் பாடுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்றதுக்காக. சார் நான் இப்போ நல்லா பண்ணுறேன், நீங்கள் உங்கள் சபாவில் கொடுங்க அப்படின்னு. நான் தான் வருஷம் பூரா பண்ணுறேனே, சீசனில் மாத்திரம் இல்லை, நடுவில் எப்பாவது வாப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களை என்கரேஜ் பண்ணுறது என்னோடய வேலையாக இருக்குது. நிஜமா சீசன் டைமில் நீங்கள் காலையிலையும் பிஸியாக இருக்கீங்க, ஈவினிங்லேயும். இன்ஃபேக்ட் அந்த மார்கழி மாதம் வந்ததுன்னாக்கா காலையில் 7 மணிக்கு திரும்பாவை ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் இப்போ 7 மணிக்கே ஆரம்பிச்சிடுவோம். 7:30க்கு ஆரம்பித்து 7:30 to 8:30 முடியும். அப்புறம் திரும்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னாக்கா அது பாட்டுக்கு அப்படியே ராத்திரி 9 வரைக்கும் போகும். எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எத்தனை பேர் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நீங்கள் அந்த சீசனில் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 கச்சேரிகள் நடக்கிறது இந்த இடத்துல மாத்திரம், சீசனில் மாத்திரம். ஐ ஸ்டார்ட் சம்டைம் எங்கே நாங்கள் ஒரு நவம்பர் 20 ஆரம்பிச்சிடுவேன், ஜனவரி 20 வரைக்கும் நடக்கும், 2 மாதம். அந்த 2 மாதத்தில் 200 கச்சேரிகள் நடக்கும். இப்போ அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு கச்சேரினாக்கா 4 பேர் 3 பேர் அப்படிங்க மல்டிப்ளைட். ஸோ மெனி பீப்புள் பார்ட்டிசிபேட், ஸோ மெனி தீஸ் ஆர் ஆல். இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இத்தனை பேரை ஒரே இடத்துல பண்ணுறதால எல்லாராலையும் முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். இத்தனைக்கும் ஐ எம் ஏ சிங்கிள் மேன். நானும் என்னோட ரவியும் தான் சேர்ந்து இந்த காரியத்தை எல்லாத்தையும் முதல்ல இருந்து பிள்ளையார் சொல்லி போடுறதுலேருந்து மங்களம் வரைக்கும் நாங்கள் தான் இருந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் வேணும். நீங்கள் என்ன ஒரு இது நோக்கி போயின்ட்டுருக்கீங்க, எதை நோக்கி போயின்ட்டுருக்கீங்க, அதை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை நமக்கு நாம்ளே ரீப்ரஷ் பண்ணிக்கணும். அதனால தான் எவ்ரி இயர் நான் நவம்பர் 3rd வீக் ஆரம்பிக்கிறப்போ ஒரு இனாகுரேஷன் பண்ணுவேன். அப்போது முக்கியமான பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு பேச வைப்பேன், அவங்க மூலியமாக தெரிஞ்சுப்பேன். அது வந்து என்ன பெருமைப்படுத்தணுன்ட்டு இல்லை, வெதர் நம்ம போகிற பாதை சரியாக இருக்கா, நம்ம எந்த இலக்கை அடையணுமோ அதை நோக்கி தான் போயின்னு இருக்கோமோ அப்படின்ற பார்க்குறதுக்காக
அது நடந்துட்டுருக்கு. ஐ எம் எ மேன் பிஹைண்ட் சீன், அதாவது திரைக்கு பின்னால் இருந்து இயக்கிறவன் தான். நீங்கள் சொன்னதுனால நான் இங்கே வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன். சார் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆர்கே கன்வென்ஷனல் அப்படின்னாலே வந்து நிறைய இந்த மாதிரியான இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடமா தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் எனக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. இந்த மாதிரி கதை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் ஆஸ் அ ஸ்டோரி டெல்லர் எனக்கு அந்த மேடை கிடைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய அபூர்வமாக இருந்த காலங்களெல்லாம் கடந்து தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலி தமிழை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நான் அந்த பிலாங் டு லிட்டில் மை ஜென்ரேஷன் இருக்கிறப்போ, ஸோ 65 ஆன்வர்ட்ஸ்லேருந்தே தமிழில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது ஆஸ் எ 10 இயர் பாய் ஓல்டு இதுன்ட்டு. அப்போ இருந்து இப்போ நீங்கள் அழியாத ரேகைகள் ஒரு புது சீரீஸ் ஒன்று பண்ணிட்டுருக்கோம். நேற்று இந்த இடம் அப்படி ஒரு தமிழ் எழுத்தாளர்களோடு நிரம்பி இருந்தது. வராத தமிழ் எழுத்தாளர்களே இங்கே கிடையாது. எஸ்ஏபின்ட்டு எஸ்ஏபி அண்ணாமலை, நம்ம குமுதத்தோட எடிட்டரை பற்றி பேசுகிறார் மாலன் அவர்கள் அப்படின்ட்டு. அவர் எழுதின எல்லா கதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவரோட பொண்ணு வந்திருந்தாங்க நேற்று, பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதாவது 68 எழுதியிருக்கார் ஒரு கதை, அது 30 பைசா அந்த சமயத்தில் குமுதம். அதெல்லாம் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் ஐயோ எங்களுக்கு தெரியாமல் எங்களை விட நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது. அது தமிழில் எனக்கு இருக்குதா இந்த ஆர்வத்தினால. அப்போ வேறு ஒன்றும் கிடையாது. நான் பிறந்த அந்த கிருஷ்ணகிரின்றதுனால கிராஜுவேஷன் அங்கே தான் இருந்தவரில். நான் படிப்பு தான், இதுதான். ஒரு நாள் ரேடியோ கேட்போம், இல்லைனாக்கா புக்கு படிப்போம். புக்கு ரொம்ப ஜாஸ்தி படிப்பேன் நான். லைப்ரரிக்கு போனதாகட்டும், இருக்கிற எல்லா மேகசின்ட்டும் எல்லாம் படித்து எல்லாத்தையும் தூக்கி போடாமல் அதெல்லாம் பத்திரப்படுத்தி கிட்டத்தட்ட 700-800 புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு பெரிய ஆர்கைவல் மெட்டீரியலாக எல்லாருக்கும் போய் உபயோகப்படுறது. நானும் அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதனால ஜெயகாந்தனோட பல சின்ன கதைகள் முதல் கொண்டு அதுன்ட்டு, அதாவது அவர் 65க்கு மேலே எழுது இந்த எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று ஒரு உலகம் ஒரு மனிதன் ஒரு வீடு அந்த புக்கு அவர் மாலன் சார் பார்த்து, இவரோட யார் கோகுல் போட்டிருந்த பத்தம் இது அவ்வளோ நல்லா இருக்குது, என்ன நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு அவர் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு. அதெல்லாம் வச்சுருது. அது பண்ணி அதனால தான் இங்கே தமிழில் நிறைய தமிழுக்கு உண்டான சில நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. நம்ம ரமணன் சார் முதல்ல 2011 இங்கே வந்து பேசினார் ஒரு நம்பர். அப்போ எனக்கு அதிகமாக அவரை தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இப்போ பிரியாத நண்பர்கள் ஆடின மாதிரி அப்படி நிறைய காரியங்கள் நடந்துட்டுருக்கு. நிறைய தமிழுக்கு உண்டான புத்தக வெளியீடுகள், அப்புறமா தமிழ் உண்டான பாரதியார் விழா நான் 2011 பண்ணிட்டுருக்கேன். பெரிய பெரிய ஆளுங்க வந்து பேசாத ஆளே கிடையாது, அத்தனை பேரும் வந்து பேசியிருக்காங்க. சிலப்பதிகாரம் ஃபுல்லும் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போது திருவாசகம் பண்ணிட்டுருக்கேன், திருமந்திரம் பண்ணிட்டுருக்கேன், புதுசாக மகாபாரதம் பண்ண போகிறேன். ஸோ அதுபோல் நிறைய காரியங்கள் நாங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படி பண்ணிட்டுருக்கோம். தமிழில் ஆர்வம் இருக்கிறதுனால சங்கீதத்துக்கு எவ்வளோ நடக்கிறதோ இதுவும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 சொற்பொழிவு மாதம் இங்கே நடந்துட்டுருக்கு தமிழில் அப்படின்றது. அது யார் நடத்துகிறாங்கன்னு தெரியாது, அது பாட்டிக்கு நடக்கிறது. இதுக்கு ஒரு பிரயத்தனமும் நான் பண்ணலை, நினச்சிட்டோம், அது பாட்டிக்கு நடக்கிறது, அவ்வளோதான். நிச்சயமாக சார். இன்னைக்கு இவ்வளோ விஷயம் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெமிரா டாக்ஸ் நான் ஆரம்பித்ததே வந்து எனக்கு பிடிச்சி நான் ரசிக்கிற பல விஷயங்களை வந்துட்டு சேனலில் நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு இதில் தான் இன்றைக்கி ஆர்கே கன்வென்ஷனல் ஹாலுங்கிறது முக்கியமாக இந்த மெட்ரோ ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் எதை பற்றியுமே யோசிக்காமல் நான் பாட்டுக்கு என் பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறேன். நடக்கிறது நடக்கட்டும்னு அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு எனக்கு ஒரு லேர்னிங் அது உங்ககிட்ட இருந்து. இல்லை பின்ன இது நீங்கள் பண்ணுறது ஒரு எல்லோரும் கதை படிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கதையை உள்வாங்கிக்கிறதுன்றது ஒன்று இருக்குது. அது வாங்கி வெளியே கதை சொல்கிறதுன்ட்டு ஒரு சின்ன அந்த காலத்தில் சினிமாவுக்கு போகிறதே கஷ்டம். யாராவது ஒருத்தர் போய் சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னாக்க எங்கள் மாதிரி வீடுங்களில் சினிமா போயிட்டு வந்தார் ஹீரோ ஆகிடுவார். அன்றைக்கி அவர் உட்காந்துட்டு 3 மணி நேரம் படம் பாடினார்னா 3 மணி நேரம் கதை சொல்லுவார். ஏற்ற இறக்கம் இல்லாமல் அது மாதிரின்ட்டு எங்கள் அக்கா அப்படி சொல்லுவாள், எங்கள் அம்மாவும் அப்படி தான் பார்த்துட்டு வருவோம். அவங்கெல்லாம் காத்துட்டுருப்போம். ஏன்னா சினிமா போகிறது ஒரு பெரிய கஷ்டம். வீட்டில் விட மாட்டாங்க, எங்கள் வீட்டில் எல்லாரையும் நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டு கேட்போம். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி கதைகள், இந்த ஜெயகாந்தன் கதையெல்லாம் சாதாரணமாக புரிய முடியாது. ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது அதுக்கு அது அந்த முயற்சியை நாங்கள் நிஜமாக வரவேற்கிறேன் நான். அதனால தான்
அது தொடர்ந்து நடக்கட்டும், எத்தனை நாள் முடியுதுன்னு பார்ப்போம். நிச்சயமா சார், நிச்சயமா. எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம்.